நீங்க 25 வருஷம் இருந்தாரு அப்படின்றதுனால தாய்மொழி மறந்துருமா? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மக்கள், தமிழ் பண்பாடு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு, ஆனா அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவ அவையில தமிழ் இல்ல, முழுமையான தமிழ் இல்ல, ஆட்சி மொழியாக தமிழ் இல்ல, நீதிமன்ற மொழியாக வழக்காடு மன்ற மொழியாக தமிழ் இல்ல, பயிற்று மொழியாக தமிழ் இல்ல. இந்த தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு தலைமுறையே அழிஞ்சிடுச்சு. அடுத்த தலைமுறை அழிஞ்சுக்கிட்டு வருது. இதை ரொம்ப சீரியஸா கவனத்துல எடுத்துக்கணும். இந்த பள்ளி கல்வித்துறையும் சரி, மற்றவங்களும் சரி, பெற்றோர்களுமே. ஆங்கில வழி கல்வி என்பது அறிவு வளர்ச்சிக்கும் ஆளுமை வளர்ச்சிக்கும் தடையாகத்தான் இருக்குது. இது என்னுடைய 20-30 வருஷ கல்லூரி பணியில நான் பார்த்த அனுபவம். அதை அடிப்படையாக வச்சு நான் சொல்றேன். இந்த 4 நாளா இவர் எப்போ நிதிநிலை அறிக்கையை வாசித்தாரோ அப்ப இருந்து விஜய் ஓரங்கட்டப்பட்டுட்டாரு. அவரை பத்தி எவனுமே பேசல. நீங்க அப்பாலஜெட்டிக் டோன்ல அவர் பேசியிருக்கிறாரு இல்லையா? அப்பாலஜி கூட கேட்கல, அப்பாலஜெட்டிக்கா பேசுறாரு. அது வருந்துறது மாதிரி நான் திருத்திக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஒரு கன்ஃபெஷன் மாதிரி சொல்லி இருக்கிறாரு. பாத்தீங்களா? இதுக்கே காரணம் நான் நல்ல விஜய் டோஸ் விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் என்ற அந்த பிம்பம் இருக்குது இல்லையா? அந்த பிம்பம் எவ்வளவு உறுதியாக இருக்கு, எவ்வளவு இறுக்கமாக இருக்கு, எவ்வளவு பாப்புலராக இருக்கு, எவ்வளவு ரசிக்கக்கூடியதாக இருக்கு, எவ்வளவு நிலையானதாக இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆட்சியே இருக்குப்பா. நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சப்போ அவர் அந்த படிச்ச இது வந்து அவருடைய உச்சரிப்புகளை வந்து கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அவர் வந்து ஒழுங்கா தமிழ் படிக்க தெரியல, ஒழுங்கா உச்சரிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாவே இருந்துச்சு. இதை தொடர்ந்து வந்து இப்ப நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செஞ்சாரு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் வந்து அவர் அதை படிச்சாரு. அதுல வந்து நிறைய தடுமாற்றங்கள், உச்சரிப்பு, அப்புறம் எண்கள் வாசிக்கிறதுல வந்துட்டு நிறைய பிழைகளா இருந்துச்சு. அது வந்து ஒரு ரீல்ஸ் கான்டென்ட்டாவே இருக்குது. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவை பார்த்தோம்னா அவரை வச்சு வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தடுமாற்றங்களை வந்து கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாயிருக்குதுப்பா. தொடர்பாக தான் சட்டமன்றத்துல வந்து திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் வந்து பேசுறப்போ, இது மாதிரி நீங்க இன்னும் கற்றுக்கொள்ளுங்க தமிழ் படிக்கிறதுக்கு. உங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நல்லாவே வந்து புலமை பெற்றவர், அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை மாதிரி தான் அவர் சொல்றாரு. உடனே வந்து இவர் நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து ஆவேசமா வந்து பேசுறாரு. இது வந்து என்னுடைய ஸ்டைல், யுனிக்கான ஸ்டைல் அப்படிங்கறத வந்து அவரு சொல்றாருப்பா. அதாவது இவர் அட்வைஸ் சொல்றது மாதிரி சொன்னதுனால அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இதுல 4-5 விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுப்பா. அது ஒரு ஆஸ்பெக்டா நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இவர் அந்த யூனிக் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இது வந்து நான் யுனிக், இது வந்து யுனிக் அப்படின்றாரு. இது வந்து யுனிக் ஸ்டைல் கிடையாது. அதாவது பிழையா பேசுறது, வாசிக்கிறதுல இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கு. நம்ம வந்து பேச்சை பத்தி பேசல, வாசிக்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து பட்ஜெட்டை உரைய வாசிக்கிறாரு. அந்த வாசிக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கு, உச்சரிப்புகள்ல நிறைய பிழைகள் இருக்கு இல்லையா? இதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை ஒட்டிதான் விமர்சனம் பண்றோம். அவர் பேசுறது எப்படி பேசுறாரு அப்படின்றது இந்த விவாதத்துக்குள்ளேயே வரல. நமக்கு அதுல கவனத்தை செலுத்தல. நம்ம பேசுறதுக்கு எல்லாமே எதை அடிப்படையாக பேசுறோம், எதை முன்வைத்து பேசுறோம் அப்படின்னா இவர் பட்ஜெட் உரையை வாசித்தது. இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இப்போ இந்த வாசித்ததுல பிழைகளோடு வாசிக்கிறது அப்படின்றது, வாசிக்க தெரியாம தடுமாறுறது அப்படின்றது, தப்பா உச்சரிக்கிறது அப்படின்றது, வேற வார்த்தையா இருக்கிறது மாதிரி உச்சரிக்கிறது அப்படின்றது யுனிக் ஸ்டைலா நீங்க வாசிக்கிறீங்கன்னா நல்லா கரெக்டா இருக்கிறத வாசிச்சிடணும். அதாவது ஃபேக்சுவலா கரெக்டா இருக்கணும். இருக்கிறத நீங்க வாசிக்கிறீங்க. அந்த வாசிக்கிறதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்குது இல்லையா? அதுல எம்பசிஸ் இருக்குது இல்லையா? அழுத்தம் கொடுக்கிறது. எந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியமான வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து பேசுறது, அப்புறம் கொஞ்சம் பாஸ் விட்டு பேசுறது, அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க இந்த வாசிக்கிறத நீங்க எப்படி வாசிக்கிறீங்க அப்படின்றதுலதான் உங்களுடைய தனித்துவமான ஒரு நடை அப்படின்றது வரும். தனித்துவம், யூனிக் அப்படின்னா தனித்துவமானது. இது தனித்துவம் கிடையாது, இது தப்பானது, தப்பு, தடுமாறுறது. இந்த தடுமாற்றம் வந்து ஒரு ஸ்டைலா, யூனிக் ஸ்டைலா அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதுல அவர் பயன்படுத்தின அந்த
வார்த்தை யுனிக் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தையே தவறான வார்த்தை. இந்த கான்டெக்ட்ல அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்க கூடாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஸ்டைல். ஓகே, இட் இஸ் நத்திங் டு டு வித் யூனிக்னஸ். அவருடைய லிமிடேஷனாக இருக்கும். இது என்னுடைய குறைபாடு அப்படின்றது சொல்லியிருக்கணும். இது என்னுடைய வீக்னஸ், என்னுடைய லிமிடேஷன் அப்படிதான் அவர் சொல்லி இருக்கணும். இது வந்து என்னுடைய யுனிக்னஸ் அப்படின்ட்டு பெருமையா கிளைம் பண்றதுக்கான, அசர்ட் பண்றதுக்கான, டிக்ளேர் பண்றதுக்கான அந்த செயல் இல்ல. அது அது ஒண்ணு தெளிவுபடுத்திட்டோம்ப்பா. ரெண்டாவது, இந்த சட்டமன்றத்துல நிதி அமைச்சர்னா அவர் தான் இந்த உரையை வாசிக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? இப்போ நம்ம கவர்னர் வந்து பதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி எல்லாமே நிதியமைச்சர் தானே பட்ஜெட்டை வாசித்து இருக்காங்க. நிதி அமைச்சர் தயார் பண்றாரு, நிதி அமைச்சர் வந்து பிரசன்ட் பண்றாரு. அந்த நிதி அமைச்சர் முழுசாக அதை கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இருக்கா? நிதி அமைச்சருடைய அவர் வந்து இந்த மாதிரி இந்த உரை ரெடியாகி இருக்கு, தயாராகுது, இந்த உரையை நான் இந்த அவையில சமர்ப்பிக்கிறேன், இந்த சமர்ப்பிக்கிற நீங்க டைம் எடுத்து வாசித்துக்குங்க, வாசித்து பார்த்துட்டு கிளாரிபிகேஷன்ஸ் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது வாசிக்கிறதுல எனக்கு சிரமங்கள் இருக்கு, அல்லது இது வாசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இது வந்து டெக்னிக்கலா இருக்கிறதுனால நம்ம டைம் எடுத்து இதை ஏதாச்சும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் இந்த கவர்னர் உதாரணத்தை வந்தேன், நீங்க அப்படியே மடை மாற்றி விட்டுட்டீங்க. கவர்னர் வந்து இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இல்லையா, அந்த பதவி பிரமாணம் அதனுடைய சட்டப்பூர்வமான அர்த்தம் என்ன அப்படின்னா, கவர்னர் சொல்ல அவர் அட்மினிஸ்டர் பண்றாரு. அவரு சொல்ல அந்த பதவி ஏற்கிறவரு திரும்பி சொல்றாரு. அதுதான் அந்த பதவி ஏற்பு அப்படின்றது. அட்மினிஸ்டரிங் தி ஓத் ஆஃப் ஆபீஸ் அப்படின்னா அதுதான் அர்த்தம், பதவி பிரமாணம் செய்து வைப்பது அப்படின்றது. ஆனா என்ன நடக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்னர் வந்து ஆய் அப்படின்றாரு. மீதி எல்லாத்தையுமே அந்த அந்த நபர் யார் சொல்றாங்களோ அவங்க சொல்லிடுறாங்க இல்லையா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், அல்லது இவரு ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிடுறாங்களா முழுசா. கவர்னர் வந்து எடுக்கும்போது ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்றாரு. இதை ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. சட்டமன்றத்துல இவரு இந்த உரையை பிரசன்ட் பண்றதுக்கு, வாசிக்கிறதுக்கு பதிலா இந்த உரை என்னுடைய உரை, நிதி அமைச்சராக நான் உங்களுக்கு முன்வைக்கிற, உங்கள் முன் இந்த அவை முன் வைக்கக்கூடிய உரை அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னுடைய சார்பாக இன்னொருத்தர் வாசிப்பாரு, அல்லது யார் நல்லா வாசிக்கிறாங்களோ அவங்க வாசிப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பிரச்சனை, சட்ட சிக்கல் வரக்கூடியதாக நான் நினைக்கவே இல்லை. அப்படி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அது சபாநாயகருடைய முடிவுக்கு அவருடைய கையில தான் இருக்கு. அவர் சொல்லிடலாம், இல்ல நானே வாசிக்கிறேன். இப்ப கவர்னர் உரையே நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா, போன இதுல எல்லாம் என்ன ஆகுது, முந்தைய கவர்மெண்ட்ல கவர்னர் விட்டுட்டு போயிருவாரு, வாக் அவுட் பண்ணிட்டாருன்னா அந்த கவர்னர் உரைய இவங்க வந்து வாசித்ததாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஆக்கத்தை அவங்க வந்து சொல்லுவாங்க. இல்ல இதெல்லாமே நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த மாதிரி இந்த மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டு, எனக்கு இது மாதிரி வாசிக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்குப்பா, சோ என்னுடைய சார்பாக இது நான் தான் பிரசன்ட் பண்றேன், அப்ப என்னுடைய சார்பா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் பண்ணுவாரு அல்லது சபாநாயகர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, சபாநாயகர்கிட்ட அந்த முடிவெடுக்கிற உரிமை அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் சொல்லிட்டாருன்னா இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த சட்டமன்றத்துல எது வேணாலும் நடக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அதனால சட்டமன்றத்திற்குள்ள அவங்கதான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இத சட்ட ரீதியாக என்ன இதுல இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்றத இதுல உள்ள இருக்கிறவங்க தான் சொல்லணும். சபாநாயகர் தான் இதுக்கு விளக்கம் சொல்லணும். ரெண்டாவது, இந்த சட்டமன்றத்துல தமிழ்ல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு இருக்கா? மக்களை மையப்படுத்தி இருக்கணும். தமிழக மக்களினுடைய நலனுக்கான அவை, தமிழக மக்களை பிரதிபலிக்கக்கூடிய அவை. அதாவது ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாடு அங்கதான் இருக்கு இல்லையா. அதிகாரப்பூர்வமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த இதுல இந்த யார் நம்மள இந்த தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தணுன்றதுக்காக இங்க அனுப்பி இருக்கிறாங்களோ
அந்த மக்களினுடைய நலனை, அந்த மக்களுக்கான செயல் திட்டங்களை, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அவையில பேசணும் இல்லையா? அது எந்த மொழியில பேசினா என்ன? மக்களுக்கானத மக்களுடைய மொழியில நம்ம பேசணும்பா. அங்க அவையில இருக்கிறவங்க அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஒட்டி விவாதிக்கிறதுக்கு, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கணும் இல்லையா? அது தமிழ்ல மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆங்கிலமும் இருந்துட்டு போகட்டுமே, ஆங்கிலத்துல பேசுறதுனா பேசட்டும், தெலுங்குல பேசணும்னா பேசட்டும். இதுக்கு முன்னுதாரணங்கள் ஏற்கனவே இருக்கு. கன்னடத்துல பேசுறதுன்னா பேசட்டும். ஏன்னா கன்னடம் பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க, ஹிந்தி பேசக்கூடியவங்க, வட மாநில மொழிகள்ல அதுல பேசக்கூடியவங்க, அந்த ஆட்கள் எல்லாமே இப்போ இந்த அவையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மொழி தாய்மொழியாக இருக்கோ அல்லது எந்த மொழியில அவங்க அதாவது தடையின்றி, தங்கு தடையின்றி உள்ள மனசுக்குள்ள இருக்கிற கருத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த மொழியில அவங்க சொல்லட்டுமே. தேவைன்னா டிரான்ஸ்லேஷன் கூட வச்சுக்கிற வேண்டியதானே? நாடாளுமன்றத்துல நடக்குது இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு இதை கூட வச்சுக்கலாமே. அதனால தமிழ்நாடு அப்படின்றதுனால தமிழ்ல நாடாளுமன்றம்னா எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுக்காரவங்கள்ட்ட வந்து வேற வேற மொழிகளை பேசுங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அது எப்படி புரியும்? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மொழிய பேசுறப்ப அது வேற விதமான சர்ச்சையோ இல்ல வேற விதமான பாதையை நோக்கி போகாதப்பா. இப்ப தமிழ்நாடு எப்பங்க தமிழ் மட்டுமே பேசக்கூடிய நாடாக இருந்திருக்கு? நீங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு இல்ல, அது தெரியுமா? தமிழ் மட்டுமே பேசக்கூடிய நாடாக எந்த நிலவியல் பகுதியுமே இருந்தது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு நம்ம வரையறுத்திருக்கக்கூடிய இதுலதான் தெலுங்கு பேசக்கூடியவங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க, ஹிந்தி பேசக்கூடியவங்க, சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க, பிகாரி பேசக்கூடியவங்க, பெங்காலி பேசக்கூடியவங்க, அப்புறம் ஏற்கனவே சௌராஷ்டிரா பேசக்கூடிய அந்த மொழி பேசக்கூடியவங்க, குஜராத்தி பேசக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்கப்பா. ஏற்கனவே இந்த தமிழ்நாடுன்னு நீங்க வரையறுத்து இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. அதான் நான் சொன்னேன், இந்த சட்டமன்றத்திலேயே, இன்னைக்கு இருக்கிற சட்டமன்றத்திலேயே எல்லாருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? எவ்வளவு பேர் தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க? அப்ப இது தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர தமிழ் சட்டமன்றம் கிடையாது. அப்படி இருந்தது இல்ல. அது வந்து நம்ம இத வந்து அதாவது நம்ம சொல்றதுக்கு நான் விமர்சனமா சொல்றதா எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு சாபக்கேடு மாதிரிதான். இங்கதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மக்கள், தமிழ் பண்பாடு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு, ஆனா அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவ அவையில தமிழ் இல்ல, முழுமையான தமிழ் இல்ல, ஆட்சி மொழியாக தமிழ் இல்ல, நீதிமன்ற மொழியாக, வழக்காடு மன்ற மொழியாக தமிழ் இல்ல, பயிற்று மொழியாக தமிழ் இல்ல. இது இன்னொரு தெரியுமா? தமிழ்நாட்டுலதான் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க தமிழே தெரியாம பிஹெச்டி வரைக்கும் பண்ணிட முடியும்பா. பிறந்து எல்கேஜி யூகேஜில இருந்து உயர்ந்த படிப்பான பிஹெச்டி வரைக்கும் தமிழே தெரியாம நீங்க வந்து அழகா பண்ணிட முடியும். அவ்வளவு அந்த இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும். வேற எந்த நாட்டுல எனக்கு தெரிஞ்சு அந்த இது நடக்காது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடைய போறீங்களா? இல்ல இது வந்து இப்படி தமிழுக்கு வந்த சாபக்கேடு அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்களான்றது ஒரு பக்கம் இருக்கு. ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். சட்டமன்றத்திற்குள்ள வருவோம். அதனால சட்டமன்றத்துக்குள்ள பிற மொழிகள் இருக்கு. அவங்களுடைய தாய்மொழியில நான் சொன்னது அந்தந்த பிரதிநிதிகள் அவங்களுடைய தாய்மொழியில அல்லது அவங்களுக்கு எந்த மொழியில எளிதாக, சரளமாக, பிரச்சனை இல்லாம, தடுமாற்றம் இல்லாம அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த மொழி. அதுக்கு ஒருவேளை டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் தேவை வரும். அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்ம தயாராகணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி தமிழ்நாடா இருந்தது இல்லை அப்படின்னு சொன்னோம், இன்றைக்கு அது ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுறவங்களுமே தமிழ் பேசக்கூடியவங்களா, டங்கிலீஷ் பேசக்கூடியவங்க அப்படிதான் இருக்கிறாங்க.
அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம இந்த சட்டமன்றத்திலையும் மற்ற இடங்கள்லயுமே வெளிப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு தயாராகிக்கிறணும் அப்படின்றது 2வது பாயிண்ட். 3வது, இப்போ இவரு பேசினாரு அப்படின்றது இருக்குது இல்லையா, இவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாரு நிதியமைச்சர் அப்படின்னா, இது மாதிரி இருக்கு ஒரு பேச்சு மொழிக்கு போயிடுறாரு. அவரு வாசித்ததை விட்டுட்டு பேச்சு மொழியை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. இது அவர் பேசக்கூடிய விதம் இருக்குது இல்லையா, அது அவருடைய யூனிக் ஸ்டைல்னு நம்ம சொல்லலாம். இப்ப என்னன்னா, எனக்கு இந்த இதை பத்தி பேசும்போது அந்த பேச்சு மொழியில நிறைய இது இருக்கு. இதை ஒட்டி திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க களமாடுனாங்க இல்லையா, அப்போ 3 விதமான பேச்சு மொழி அவங்க கட்சியில இருந்துச்சுப்பா. ஒண்ணு வந்து இந்த அண்ணாதுரை மாதிரியான எர்டைட் ஸ்காலர்லி, அப்படியே மக்கள்கிட்ட சிந்தனை தூண்டக்கூடிய விதத்துல கருத்து பூர்வமாக, அதே சமயத்துல ரொம்ப அப்பீலிங்காக பேசக்கூடிய இது அது பெரும் தலைவர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி அப்படி ஆட்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேடையில மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய விதத்துல சரளமாக நல்ல தமிழ்ல பேசக்கூடியவங்க பேச்சாளர்கள், அது ஒரு கேட்டகரி. அவங்க இதுல வந்து இந்த பேச்சாளர்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க. உள்ளடக்கம் கருத்தியல் ரீதியாக கொஞ்சம் இருக்கும், ஆனா அதிகமா வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த எதுகை மோனையில அப்படி இப்படி எல்லாம் பேசுற அந்த இதெல்லாம் இருக்கும். 3வது ஒரு கேட்டகரி, அவங்கதான் இந்த லோக்கல் ஆட்கள். லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடியவங்க, தளத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், அவங்க பேசக்கூடிய பேச்சு, அது வந்து அந்த அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்குமே உரிய இது இருக்கு இல்லையா பேசுறது. இப்போ இவர் வில்சன் நிதி அமைச்சர் சொல்றாரு இல்லையா, அவர் பேசுறது வந்து வடசென்னை தமிழ் மாதிரி நமக்கு தெரியுது. அந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா. இப்போ கொங்கு பெல்ட்ல போனா அங்க ஒரு மாதிரி அவங்க பேசுறது இருக்கும். டவுன் சவுத்துக்கு போயிட்டோம்னா அங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அவங்க பேசுறத வச்சுக்கிட்டு இவங்க இங்க இருந்து வர்றாங்க, இவங்க இங்க இருந்து வர்றாங்க, இந்த பகுதி, இந்த தமிழ்நாட்டின் இந்த பகுதி அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ அந்த மாதிரி பேசக்கூடியவங்க அடுத்த வகை. ஒண்ணு வந்து பெரிய தலைவர்கள், அவங்க பேசுறது கருத்து ஆழமிக்க பேச்சு. 2வது இந்த மேடை பேச்சாளர்கள், அவங்க பேசக்கூடியது அதுல கருத்து இருக்கும், கருத்து இல்லாம இருக்காது, ஆனா என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். 3வது வந்து லோக்கல் தலைவர்களாக உருவாக்கி வருகிறவர்கள், அவங்களுடைய பேச்சு, மக்களுடைய பேச்சு அப்படின்றது பாருங்க. இது வந்து தெளிவா இருந்துச்சு. அதாவது லோக்கல்ல பேசக்கூடியவங்க அந்த இதை இப்ப ஒரு திருமணி கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆள் தான் பேசுவாப்புல. அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய வார்டு மெம்பரோ அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவரோ அவங்க பேசுவாங்க. அவங்க வந்து இந்த பேச்சாளர்கள் பேசுற அளவுக்கு இருக்காது, ஆனா அதை இமிடேட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. தலைவர் அவர்களே அப்படின்ட்டு அந்த அந்த எடுத்து விடுறது கொள்றது இதெல்லாம் அப்படி இருக்கும். இதை வந்து இந்த ஞானக்கூத்தன்னு ஒரு கவிஞர், பெரிய கவிஞரா கொண்டாடுவாங்க. அவரு இந்த திமுகவுடைய இந்த 3வது வகை இருக்குது இல்லையா, அந்த பேச்சாளர்கள் அவங்களை கிண்டல் பண்றது மாதிரி கவிதையை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க வாசித்து பாருங்க, அவ்வளவு அதுக்குள்ள அவ்வளவு வன்மமும் வக்ரமும் இருக்கும், அவ்வளவு கிண்டல். ஏறத்தாழ இன்றைக்கு அந்த சமூக வலைத்தளங்கள்ல நம்ம நிதி அமைச்சரை பேசுறாங்க பாத்தீங்களா, விமர்சனம் பண்ணி, ஏறத்தாழ அந்த நான் சமூக வலைத்தளங்கள்ல சொல்றேன், சட்டமன்றத்துக்குள்ள நடந்தது சொல்லல. சமூக வலைத்தளங்கள்ல இவரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா. ஏறத்தாழ அதையும் நீங்க இந்த ஞானக்கூத்தன் அப்படின்ற அந்த கவிஞர் திமுகவினுடைய இந்த 3ஆம் நிலை பேச்சாளர்கள், அந்த வகை பேச்சாளர்களை பற்றிய அவர் விமர்சனம் பண்ணி எழுதின கவிதையையும் நீங்க பாருங்க. ஐயோ, அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அதாவது அப்படியே வரலாறு திரும்பினது மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ ஆனா திமுகவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு, அதை ஆஃப்செட் பண்றதுக்கு அந்த லோக்கல் பேச்சு இருக்கிறாங்க, பேச்சாளர்கள் இருக்காங்களே, அதை ஆஃப்செட் பண்றதுக்கு இங்க பெரும் தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க பேச்சு இத வந்து இது பண்ணிடும். அது பெருசா பெரிய விஷயமாக இருக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாருங்களேன், திமுக அப்படின்னு சொன்னா அண்ணாதுரையுடைய பேச்சு, கருணாநிதியுடைய பேச்சு அப்படித்தானே, அதுதானே நம்ம சொல்றோம்.
இல்ல லோக்கல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க அப்படின்றது இல்லை இல்லையா? சோ அப்ப அந்த தலைவர்களுடைய பேச்சும் இந்த இடையில அந்த பேச்சாளர்களுடைய பேச்சும் வசீகரமாக பேசக்கூடிய அந்த பேச்சும் அந்த மூன்றாவது நிலை பேச்சாளர்கள்ட்ட இருந்து அந்த கொச்சைத்தன்மையை பெருசுப்படுத்தாம அதை ஆஃப்செட் பண்ணிருச்சு, காம்பன்சேட் பண்றது மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பல காரணங்களால அதுல முக்கியமாக இந்த டிஜிட்டல் மீடியான்றது ஒண்ணு, அப்புறம் இந்த ஆங்கிலத்தினுடைய பெருந்தாக்கம் அப்படின்றது ஒண்ணு, அப்புறம் மற்ற கல்ச்சர்ஸ் அதனுடைய தாக்கம், இதை பற்றி விரிவாக நான் ஆய்வு செய்திருக்கிறேன். அதை பற்றி நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்துல பேசுவோம், இதுல உழப்ப வேண்டாம். ஏன்னா பல காரணங்களை முன்னிட்டு, காரணிகளுடைய தாக்கங்களை முன்னிட்டு இன்னைக்கு என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அந்த திமுகவுல அந்த மூன்றாம் நிலை அந்த லோக்கல் நிலையில இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த தலைவர்கள், அதுதான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த கட்சியினுடைய பேச்சு நிலையே ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு வந்து கட்சி பேச்சு அப்படின்னாலே இந்த பேச்சுதான் இருக்கு. தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஒரே மாதிரியான பேச்சா போயிடுச்சு. இட் ஹஸ் பிகம் யூனிவர்சல். ஆனா திமுகவுல நான் சொன்னேன், இத ஆஃப்செட் பண்றதுக்கு தலைவர்கள் பேச்சு, அந்த ஜோடனையான பேச்சு, எதிரி மோனை பேச்சு அப்படின்ற ஒரு வகை இருந்துச்சு. அது இதுக்கு ஈக்குவேட் பண்ணிருச்சு. இத வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருச்சு, பெருசுப்படுத்த விடல. ஆனா இன்னைக்கு வந்து இதுதான் கல்ச்சர், இதுதான் மொழி, இதுதான் நடை அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இவர் பேசின பேச்சு இருக்கு. அதற்கான டிஃபென்ஸ், அதை நியாயப்படுத்தி அவர் சொன்னார் இல்லையா, அந்த டிஃபென்ஸை இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்ப்பா பேசுறப்ப சொல்லியிருந்தாரு, இப்ப சமீப காலமா கொஞ்ச நாட்களாவே வந்து உருவ கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாதி ரீதியான கேலி, பெண்களை வைத்து கேலி பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால இப்ப வந்து புதுசா மொழியை வைத்து கேலி பண்றத ஆயுதமா எடுத்திருக்கிறாங்க. கேலிய கிண்டல் பண்றீங்க, ரொம்ப ஆவேசமாவே அவர் வந்து பேசுனதையும் பார்க்க முடிஞ்சுச்சுப்பா. அந்த அளவுக்கு அவர் காயப்பட்டிருக்கிறாரு போல இவங்களுடைய கேலி கிண்டல்களுக்கு. ஆமா, அது அவரு அஃபண்ட் ஆயிருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. உருவக்கேலியோட அதுக்கு ஈக்குவலா இந்த மொழியை கேலியை சொல்ல முடியாது. அடுத்து இவருடைய மொழியை கேலி பண்ணதை சொல்ல முடியாது. இப்போ கேலி கிண்டல் எல்லாமே இவர் பேசுறாரு, இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு யாருமே சொல்லலப்பா. இவர் பேசுறத ஒட்டி யாருமே சொல்லல. இஸ்துக்குன்னு அந்த அந்த மாதிரி அவரு டிப்பிக்கலா வடசென்னை மொழியில பேசுறாரு பாத்தீங்களா, அதை யாராவது குறையா இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல. அதைத்தான் நான் அந்த டிஸ்டிங்ஷனை தெளிவாக்குறேன், அந்த வேறுபாடு. இவர் வாசித்ததுல தடுமாறினது, வாசிக்க முடியாம இருந்தது. ஒரு 8ஆம் கிளாஸ், அதாவது அவருடைய வாசிப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு தமிழ் பள்ளியில படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவன் என்ன தரம் இருக்குமோ, எப்படி வாசிப்பானோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு தான் இவருடைய வாசிக்கிற ஸ்டாண்டர்ட் இருக்குது. இத சொல்றது வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது. விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதாவது 25 வருடமா நான் கல்வித்துறையில இருக்கிறதுனால என்னுடைய கம்யூனிகேஷன் வந்து ஆங்கிலத்துல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. எங்க 25 வருஷம் இருந்தாரு அப்படின்றதுனால தாய்மொழி மறந்துருமா? வாசிக்கிறது மறந்துருமா? 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால டிரைவிங் கத்துக்கிட்டோம், அந்த டிரைவிங் மறந்துருமா? அப்படி மறந்திருந்தாலுமே டச் விட்டு போயிருந்தாலும் என்ன, ஒரு 10 நிமிஷம் தான் ஆக போகுது இல்ல. சைக்கிள் ஓட்டுறது கத்துக்கிட்டீங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமே நீங்க சைக்கிளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்ப நீங்க சைக்கிள் எடுக்கிறீங்க, அப்ப ஓட்டுறது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிரும். டிரைவிங் வந்து உங்களுக்கு இல்லைங்க, அதாவது டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இவர் வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. இப்போ 30 வருஷம் 25 வருஷம் அவர் இங்கிலீஷ்லயே சரளமா பேசிக்கிட்டு இருந்தாரு, அங்கேயே இப்போ உலாவிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப என்ன, அவருடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலயுமே எல்லாமே ஆங்கிலம் மட்டும்தான் நடக்குதாமா. அங்கே டீச்சிங் எல்லாமே ஆங்கிலம், மாணவர்கள் சிந்திக்கக்கூடியது ஆங்கிலம், மாணவர்கள் அவங்களுக்கு இடையில பேசிக்கிறது ஆங்கிலம். அப்போ ஒரு மினி லண்டனை வந்து அவருடைய கல்வி நிறுவனத்துல உருவாக்கி வச்சிருக்கிறாராமா. லண்டன்லயே தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இவரு என்ன தமிழ்நாட்டுல லண்டனை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறன்றது, அதெல்லாம் அதாவது இது எக்ஸ்கியூசஸ் சொல்லக்கூடாது.
இவரு ஆங்கிலத்துல அப்ப வீட்டுலயுமே அவர் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாரா? அப்ப இவரு பள்ளியில கல்லூரியில செலவு பண்ண, அவருடைய கல்வி நிறுவனத்துல செலவு பண்ண நேரம் போக வீட்டுல செலவு பண்ணிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணிருப்பாரு, ஆர்டி கீர்த்தின்னு எல்லாம் போயிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க இல்லையா, அவுட்டிங் பண்ணிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல. அது எல்லாமே ஆங்கிலத்துலதான் இருந்துச்சாமா? அது ஒரு கேள்விப்பா. ஏன்னா நம்ம பர்சனல் லைஃபுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனா அவர் சொல்லி இருக்கிறதுனால நம்ம இந்த இதை சொல்றோம். இப்போ அவரு எல்லாமே ஆங்கிலத்துலதான் நடந்துச்சாமா அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, ஆனா இவருடைய ஆங்கிலத்தை நம்ம பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பிரமாதமான இங்கிலீஷ் இல்ல. திஸ் இஸ் நாட் an erudite scholarly இங்கிலீஷ். அப்படி இங்கிலீஷ் இட் இஸ் ஓகே ஸ்போக்கன் இங்கிலீஷ், கான்வர்சேஷனல் இங்கிலீஷ், நாட் பக்கா இங்கிலீஷ். இந்த பட்லர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேஸ் உண்டு. ஏறத்தாலும் அந்த மாதிரி ஆங்கிலோ இந்தியன்ஸ் பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான இங்கிலீஷ். அவங்க இங்கிலீஷ் எனக்கு பயங்கரமா கிண்டல் பண்ணுவேன். அவங்க பேசுறது வந்து இங்கிலீஷா இருக்கும், அது இங்கிலீஷ் வார்த்தைகளா இருக்கும். ஆனா அந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களை 2 நிமிஷம் பேச விட்டுட்டு அது என்னடா பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்க அந்த இதை லிட்டரலா பாத்தீங்க அப்படின்னா, அத்தனை அண்டு பட்டு சோ ஹென்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்ஜங்ஷன்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், அப்படி இதுதான் நிறைய இருக்கும். அப்புறம் 2 வார்த்தைக்கு இடையில இந்த இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைகள் ஒண்ணு இருக்கு, இந்த 4 லெட்டர் வேர்ட்ஸ், அது வந்துடும். இந்த ஷிட்டு, அந்த இது, அப்புறம் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த 4 லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு சொல்றது அது அப்படியே அவ்வளவு இருக்கும். அவன் பேசுனதுல ஒழுங்கான ஆங்கில வார்த்தைகள், அதாவது கம்யூனிகேட் பண்ற வார்த்தைகளை விட இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய இருக்கும். இதுதான். ஆனா இங்கிலீஷ் ஃபுல்லா இங்கிலீஷா அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது பட்லர் இங்கிலீஷ். ஆங்கிலோ இந்தியன் அந்த கம்யூனிட்டியை நம்ம குறையா சொல்லலப்பா. இப்போ அப்படி இல்லை. நான் ஒரு உதாரணத்திற்காக நான் சொன்னேன் இதை. இது நானுமே இந்த மாதிரி ஒரு கல்லூரியில தான் 25 வருஷம் 30 வருஷத்துக்கிட்ட டீச் பண்ணிதான் என்னுடைய தமிழ் போச்சு, இங்கிலீஷும் போச்சு. அது ஒரு கதை. அதனால இவர் இங்கிலீஷ், அதாவது காலேஜ்ல அவர் கல்வி நிறுவனத்துல இருந்ததுனால அவருடைய தமிழ் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. அதனால அப்படி இங்கிலீஷ் வளர்ந்துருக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை. அவர் பேசுறதுல இருந்து தெரியல. அதனால அந்த உதாரணத்தை ஒதுக்கி தள்ளிடலாம். இப்ப இது வந்து இன்னொரு இதை சொல்ல வருதுப்பா நமக்கு. அந்த பாயிண்ட் மட்டும் சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். அதாவது இன்றைக்கு கல்வி நிலையங்கள், உயர் கல்வி வரக்கூடிய அந்த மாணவர்களுடைய ஆங்கில புலமையும் சரி, அவங்களுடைய தாய்மொழி, நம்ம தமிழ்நாடுங்கிற தமிழ் எடுத்துக்கிறோம், இந்த தமிழ் புலமையும் சரி ரொம்ப சப்ஸ்டாண்டர்டா இருக்கு. அதாவது எல்கேஜி யூகேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு தமிழ்நாட்டுல படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஒரு மிட் ரேஞ்ச் டவுன்ல அப்படி இருக்கக்கூடிய பள்ளிகள், கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் படிச்சுட்டு வர்றவங்க ஸ்டாண்டர்ட் வந்து pathetic, appalling. அதாவது அவ்வளவு நம்மளை கவலைப்பட என்னடா இதுவும் இங்கிலீஷ் மீடியத்துல எப்படா படிச்சு நீ வந்து பாஸ் பண்ணிட்டு வந்த, இந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டு எப்படி நீ இங்கிலீஷ்ல பரீட்சை எழுதுன, நீ எழுதுன இங்கிலீஷை எப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டு மார்க் போட்டான் அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அதாவது மக்கப் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. தமிழ் மீடியத்துல படிச்சுட்டாங்க அப்படின்னா தமிழ் தெரியுதா அப்படின்னா தமிழ் தெரியல. தமிழ்ல ஒரு 4 வாக்கியம் அர்த்தத்தோடு எழுத தெரியலப்பா. காலேஜுக்கு வந்துட்டாங்கப்பா. இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. அதுதான் கல்வியினுடைய நிலையா இருக்கு. இப்போ அரசு பள்ளிகளை பற்றி நம்ம சொல்றோம், அங்க ஒன்று இருக்கு. நான் வந்து அரசு சாராத தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸே சொல்றேன், அங்கேயே இங்கிலீஷ தமிழ் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அங்க போய் பாருங்க, இங்கிலீஷ் யார் சொல்லித்தர்றா அப்படின்ட்டு, எப்படி சொல்லித்தர்றாங்கன்ட்டு. ஒருத்தருமே இங்கிலீஷ, அந்த இங்கிலீஷுக்குரிய ஒரு டிக்ஷன் இருக்கு, அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு, இன்டோனேஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்ம தமிழ்ல வந்து போற போக்குல வார்த்தையை அப்படி சொல்லிடலாம், மொட்டையா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். அது சில வார்த்தைக்கு பிகினிங்ல இருக்கும், ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சிலபிள பண்ணணும், இடையில இருக்கிற சிலபிள பண்ணணும், அல்டிமேட் சிலபிள பண்ணணும், இல்ல பெனல்டிமேட் சிலபிள பண்ணணும். அப்படியெல்லாம் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க பேசினா தான் இங்கிலீஷ் பேச முடியும், இங்கிலீஷ் கத்துக்க முடியும். அப்படி எந்த ஸ்கூல்ல, எத்தனை ஸ்கூல்ல சொல்றாங்க நடக்குது? ஏன்னா இதெல்லாமே நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம்ப்பா. சும்மா இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்இ அப்படின்றதுனால எல்லாம் அவங்க இங்கிலீஷை கத்துக்கணும்னு இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கருத்து என்னன்னா,
வீட்டுல பெற்றோர்கள் அந்த சுற்றுச்சூழல்ல என்ன மொழி பேசு மொழியாக இருக்கோ, என்ன மொழி உறவு மொழியாக இருக்கோ, அந்த மொழியில தான் உங்க பிள்ளைய படிக்க வைக்கணும். அங்க படிக்கிறது ஒரு மொழி, வீட்டுல உறவு மொழியாக, பேசு மொழியாக, பழகு மொழியாக இருக்கிறது இன்னொரு மொழியாக இருந்துச்சுன்னா, புள்ள வந்து 2 மொழியுமே கத்துக்காது. அதுதான் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதைத்தான்ப்பா நான் சொல்லுவேன். ஒரு தலைமுறையே அழிஞ்சிடுச்சு. அடுத்த தலைமுறை அழிஞ்சுக்கிட்டு வருது. இத ரொம்ப சீரியஸா கவனத்துல எடுத்துக்கணும். இந்த பள்ளி கல்வித்துறையும் சரி, மத்தவங்களும் சரி, பெற்றோர்களுமே தேவையில்லாம ஒரு பயத்துல, ஒரு அன்சாயிட்டில எதுக்கு இந்த ஆங்கில மீடியத்துல போயிட்டு உங்க பிள்ளைங்களை தள்ளி விடுறீங்க? அங்க போய் சேர்ந்த உடனே எப்படி கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை ஒரே லெவல்ல வந்துருமா? படிப்பு அந்த இதுல இங்கிலீஷ் மீடியத்துல சேர்றதுனால வரப்போறது கிடையாது. அறிவை வளர்த்துக்கிறணும். அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் மீடியம்ன்றது ஒரு தடையாகத்தான் இருக்குதுப்பா இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு உள்ள சூழலை நீங்க அப்ஜெக்டிவா எடுத்து அனலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கில வழி கல்வி என்பது அறிவு வளர்ச்சிக்கும் ஆளுமை வளர்ச்சிக்கும் தடையாகத்தான் இருக்குது. இது என்னுடைய 20-30 வருஷ கல்லூரி பணியில நான் பார்த்த அனுபவம். அதை அடிப்படையாக வச்சு நான் சொல்றேன். அப்போ முழுக்க முழுக்க இந்த கல்வி திட்டத்துல மாற்றம் வரணும். பெற்றோர்கள் என்ன போக்குல மாற்றம் வரணும். இது எல்லாமே கவனத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இது நம்ம நிதி அமைச்சருடைய உதாரணத்திலிருந்து இப்படி ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு, நிதி அமைச்சருக்கு. அதே நிதியமைச்சருமே வந்துட்டு அன்னைக்கு ஆவேசமா பேசினாரு. திருப்பி வந்துட்டு பேசுறப்போ திருத்திக் கொள்றேன். மொழி வந்து எனக்கு ஒரு தடையாதான் இருக்குது. அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து திருத்திக் கொள்றேன். அடுத்தடுத்து இப்பதான் நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாளடைவுல வந்துட்டு நாங்க நல்லா வருவோம் அப்படிங்கிறதே அவர் சொன்னாரு. ஏன்னா அதை எம்எல்ஏக்கள் மத்தவங்க சொல்ற அறிவுரையுமே வந்து நான் கேட்டு அதை கேட்ட போல செயல்படுவோம். அதே மாதிரி பிடிஆர் தியாகராஜனோட ஒப்பிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தா நாங்க திருத்திக்கிட்டு கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்கிறாருப்பா. சரி, அதான் இது இந்த எதிர்வினைகள் நிறைய வருது அப்படின்னு உடனே அவர் கொஞ்சம் அந்த அடக்கி வாசிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் உண்மையிலேயே அதாவது தப்பு இல்லப்பா, ஆக்சுவலா இது தப்பு இல்லை. நான் அதனாலதான் பாருங்க, இது தப்பு ரைட்டுன்ற அந்த ஏரியாவுக்குள்ளேயே நம்ம போகல. ஒரு அப்ஜெக்டிவா நம்ம பார்த்தோம்னா இது ஒரு லிமிடேஷன், அப்படி ஏத்துக்கலாம். எனக்கு இதுல வாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கு, தமிழ் வாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. அதை நான் வாசிக்கிறதுல கத்துக்கிறவேன் அப்படின்றதுல அந்த அளவுக்கு தான் முடிஞ்சிடணும். பேசுறது அவர் எப்படி வேணாலும் பேசலாம். அதுல வந்து அதை நீங்க எவ்வளவு, அதாவது நீங்க கருணாநிதி மாதிரி பேசணும், இல்ல நம்ம உதாரணத்தை எடுத்துங்க விஜய் மாதிரி நீங்க பேசணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. நீங்களாவே இருங்க. அது தட் இஸ் யுவர் யூனிக் ஸ்டைல். அதுல யாரும் குறை சொல்லல. அப்படி குறை சொன்னாங்கன்னாக்க நம்ம தான் முதல்ல போய் அதை இவரை டிஃபெண்ட் பண்ணுவோம். ஆனா வாசிக்கிறதுல தடுமாற்றம் இருக்குது, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணா போதும். பிராக்டிஸ் பண்றதுன்றது ஒரு ஹம்பிளான ஒரு அக்செப்டன்ஸ் தான்ப்பா. அந்த ஹியூமிலிட்டி அது இருந்துருந்துச்சுன்னா அன்னைக்கே இஷ்யூவா வந்திருக்காது. இவர் ஒரு இஷ்யூவா இவ்வளவு பேசு பொருளாக்கி கடைசியில என்ன பாத்தீங்கன்னா, இந்த 4 நாளா இவர் எப்போ நிதி நிலை அறிக்கையை வாசித்தாரோ அப்ப இருந்து விஜய் ஓரங்கட்டப்பட்டுட்டாரு. அவரை பத்தி எவனுமே பேசல. நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா எடுத்து பாருங்க. விவாதங்கள் அவங்கள ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மீம்ஸ் அது இதுன்னு பாத்தீங்கன்னா என்டையர் சோசியல் மீடியா இஸ் ஃபில்டு வித் இந்த மாதிரியான இவரை பத்தி, நிதி அமைச்சர் மரிய வில்சனை பத்தியே அவர் டிஃபெண்ட் பண்ணி, அவர் விமர்சனம் பண்ணி, அவர் கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி இருக்கக்கூடிய அந்த மீம்ஸ், அது மாதிரி ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அதான் பாவம் விஜயே ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப திரும்ப அவர் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம இப்ப இந்த அப்பாலஜி கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு அப்பாலஜெட்டிக் டோன்ல அவர் பேசியிருக்கிறாரு இல்லையா? அப்பாலஜி கூட கேட்கல, அப்பாலஜெட்டிக்கா பேசுறாரு. அது வருந்துறது மாதிரி நான் திருத்திக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஒரு கன்ஃபெஷன் மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா? இதுக்கே காரணம் நான் நல்ல விஜய் டோஸ் விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல அவருமே விஜய் பாருங்க, அவருக்கு எப்படின்னா அவரு இந்த மக்கள் விவாதத்துல மையமாக இருக்கணும், மக்கள் அவரை பற்றி பேசணும்,
அவர் தான் பேசு பொருளாக இருக்கணும். அவர் செய்யறது தான் மக்கள் ரசனைக்குரிய பொருளாகவும் இருக்கணும். அப்படித்தான் அவர் எதிர்பார்ப்பார். ஏன்னா அப்பதான் அவருடைய இமேஜ வந்து கட்டி காப்பாத்த முடியும். அதுக்கேத்தது மாதிரிதான் அவரு. இப்ப நீங்க நம்ம ஒரு காணொலியில நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, விஜய் சிரிக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ அவரு அதெல்லாம் ட்ரை பண்றாரு. அவரு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு தமிழுக்காக அவரு கெத்தா அவரு முன்மொழிகிறாரு, ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில பேசு பொருள் ஆகணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு இல்லையா? ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகி போயிடுச்சுன்னா, இந்த கடந்த சில நாட்களாக இத பத்தி எவனுமே பேசல. விஜய் வந்து சைட் லைன் பண்ணப்பட்டுட்டாரு. ஓரம் கட்டப்பட்டுட்டாருப்பா. லிட்ரலாவே எல்லாமே மைய மைய இடத்தை பிடிச்சது வந்து இந்த மரிய வில்சன் ஆகி போயிட்டாப்ல. இது வந்து அதாவது இந்த ஆட்சியை கொண்டு செலுத்தணும் அப்படின்னா அது எல்லாமே விஜய் என்ற அந்த பிம்பம் இருக்குது இல்லையா? அந்த பிம்பம் எவ்வளவு உறுதியாக இருக்கு, எவ்வளவு இறுக்கமாக இருக்கு, எவ்வளவு பாப்புலராக இருக்கு, எவ்வளவு ரசிக்கக்கூடியதாக இருக்கு, எவ்வளவு நிலையானதாக இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆட்சியே இருக்குப்பா. அப்போ வந்து விஜய விட்டுட்டு நீங்க மத்த ஆட்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஆட்சிக்கே நீங்க இப்போ இது ஒல வைக்கிறது மாதிரி ஆகி போயிடும். இதனாலதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, இது போற போக்கு சரியில்லை, இது ஏன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுது, மக்களுடைய கவனம் விஜய் என்ற மைய பிம்பத்திலிருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்ற எச்சரிக்கை வந்திருக்கும். அதை வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல அல்லது அப்படி பாக்குறதுக்கு இடம் உண்டு.